இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப சூடுபட்ட பூனையா போயிருக்கா. இடத்தை விற்க விடாம பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுவா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சாகணும். ஹலோ ஐயா, எங்களை நீங்க மன்னிக்கணும். என்னாச்சு? ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கான அனுமதிய வேற ஊருக்கு கொடுத்துட்டாங்க. அதனால ஐயாவோட இடம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்களா? நம்ம ஊருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல. ரகு, என்னப்பா, என்ன விஷயம்? மா, நம்ம ஊருக்கு வர வேண்டிய பள்ளிக்கூட அனுமதிய வேற ஊருக்கு கொடுத்துட்டாங்களா? இது அந்த வசுந்தராவோட வேலையா இருக்குமா பெரியப்பா? சவால் விட்டுட்டு இப்பதானே போறா, அதுக்குள்ள எப்படி? முன்னாடியே பிளான் போட்டு இந்த காரியத்தை கெடுத்து விட்டுட்டு வந்திருந்தா? ஆமாண்ணே, அப்படி கூட இருக்கலாம். ஏங்க, இப்ப இடத்த விக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க? இனி என்ன பண்ண முடியும்? வந்தவங்க சாதாரணமானவங்களா தெரியல. வந்த 2வது நிமிஷத்திலேயே தான் யாருன்னு காட்டிட்டு போயிட்டாங்க. அவங்கள மீறிட்டு நம்மளால இடத்த விற்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓஹோ, அண்ணனை விட அவ பெரிய ஆளா போயிட்டால உனக்கு? ஏய், அவ தான் கெடுத்து விட்டுருப்பான்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன் மாயாவுக்கு வந்த சந்தேகம் எனக்கு வரக்கூடாதா? அண்ணா, எதுக்குண்ணே? எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட போய் தேவையில்லாம வம்பு வளர்த்துக்கிட்டு? அதான் விலை அதிகமா தரணும்னு சொல்லி கேக்குறாங்கல்ல, அவங்க கிட்டே கொடுத்தா நமக்கும் லாபம் தானே. டேய், என்ன பேசுற நீ? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வீட்டுக்கு வந்து மச்சான் கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா. பணத்துக்காக அவகிட்ட அடிபணிச்சு போகணுமா? இடத்த விற்க முடியாம வெறும் பொட்டல் நிலமா வச்சுக்கிறதுக்கு பணமா மாத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம்.